உலகமெங்கும் வாழும் என்னுயிர் தமிழ் குடிகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் நேச்சுரோ கேர் பிளேலிஸ்ட் மற்றும் இன்டர்வியூ பிளேலிஸ்ட் இணைந்து ஒரு டாக்டரை இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பலர்கிட்ட இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்க்குறோம். அதில் முதன்மையானது ஒபீஸ், உடல் பருமன். அதை பார்த்திங்கன்னா குறிப்பாக இன்றைக்கி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இருக்க வேண்டிய எடைக்கும் குறைவாக இருக்காங்க, ஒரு சிலர் இருக்க வேண்டிய எடைக்கும் மேலே இருக்காங்க. இந்த இருவருக்கும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை இன்றைக்கி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பில் எடுத்து சர்ச் பண்ணாலே நான் அண்டர் வெயிட்டில் இருக்கேன், நான் ஒபிசிட்டியில் இருக்கேன், டாக்டர் என்ன பண்ணுறலாம் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை தான் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கிறாங்க. நம்ம நேச்சுரோ கேர் பிளேலிஸ்ட்டோடைய கமெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா அதிகமாக அண்டர் வெயிட்டை பற்றியும் ஒபிசிட்டியை பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. ஸோ அதற்கு தான் சாதாரண ஒருத்தங்க பேசுகிறத விட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேசிடலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க இன்றைக்கி வந்திருக்கோம். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்டர் ஞானஒளி. இவங்க எம்பிடி நியூரோ, அது மட்டும் இல்லாமல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் நிறைய கோர்சஸ் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவர்கிட்ட உடல் பருமனை பற்றிய சந்தேகங்களை உங்கள் சார்பாக நான் கேட்டுக்க போகிறேன். வாங்க வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் ரொம்ப பிடிக்கும். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நான் ஆலம்புடின்ற கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன். இது எங்கே இருக்குன்னா செஞ்சி வட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. நான் சென்னையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபிசியோதெரப்பி, நியூரோ சயின்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் படிச்சிருக்கேங்க. ஓகே, சூப்பர். இத்தனை வருஷமாக நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நிறைய பேஷண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. உடல் பருமனை பற்றிய சிந்தனைகள் மக்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது? பிஃபோர் கோவிட் அண்ட் ஆஃப்டர் கோவிட்னு பிரிக்கலாங்க. இப்போது பிஃபோர் கோவிட்ன்றது நம்ம வேலை அதுதான் முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. இந்த கோவிட் வந்துட்டுக்கப்புறம் நிறைய பேரோடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. எங்கே இருக்காங்க, ஒரு 30 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க பீப்புள்ஸ் நிறைய பேர் கோவிட்னால் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்காங்க. அந்த இறப்புலாம் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை ஒரே நிமிஷத்தில் புரட்டி போட்டதாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன அவேர்னஸ் ஆச்சுன்னா, நம்மளோட உடல் தான் ரொம்ப முக்கியம், நலம் தான் முக்கியம், உடல் நலம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உடல் நலத்தை எப்படிலாம் பாதுகாக்கலாம், உடல் நலத்தை எப்படிலாம் நம்ம பேணி காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரு தேடலில் தான் ஒபிசிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றத வந்திருக்கு. இப்போது ஒபிசிட்டி, அண்டர் வெயிட், இதை எப்படி கண்டறியுது? இப்போ எல்லாருக்குமே நான் குண்டாக இருக்கேன், நான் ஒபிஸாக இருப்பணும், நான் ஒல்லியாக இருக்கேன், அண்டர் வெயிட்டில் இருப்பணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். நான் ஒபிஸில் இருக்கேன், அண்டர் வெயிட்டில் இருக்கேன்னு அவங்கள எப்படி கண்டறிக்கலாம்? ஓகே, ஒபிசிட்டின்றதை பொறுத்த வரைக்கும் எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பிஎம்ஐ கால்குலேட்டர். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேணாங்க, எல்லாருக்கிட்டையும் இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. பிஎம்ஐ கால்குலேட்டர்னு அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதில் ஏதாவது ஒரு வெப்சைட்டை தொட்டு உங்களுடைய பாடி வெயிட் கேட்கும், உங்களோட ஹைட்டை இன்ச்சஸ் அப்படி இல்லைனா சென்டிமீட்டர்லாம் கேட்கும். நீங்கள் அது ரெண்டுமே போட்டுட்டு உங்களோட வயசை போட்டிங்கன்னா உங்கள் வயசுக்கு தேவையான வெயிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத அது கிளியராக காமிச்சிடும். நம்ம எதை பற்றியும் கவலையே பட வேணாம், ரொம்ப ஈஸியான வேலை முடிஞ்சிடும். அதில் வர கேல்குலேஷன் படி 19 to 25 ரேஞ்ச் இருந்தால் அது நார்மலான பாடி வெயிட்டு. 25க்கு மேலே இருந்தால் ஒபிசிட்டி, 19க்கு கீழே இருந்தால் அது அண்டர் வெயிட். சரி, ஓகே. இப்போ இந்த ஒபிசிட்டி, அண்டர் வெயிட் வருவதற்கான காரணங்கள் என்ன? அதிலேருந்து விடுபட என்ன செய்யலாம்? இதெல்லாம் ஃபாலோ பண்ணனா நம்ம ஒபிஸ்லேருந்து அண்டர் வெயிட்டில் இருந்தால் ரிமூவ் ஆகி வெளியே வந்துடலாம். அதே மாதிரி வராமல் இருப்பதற்கும் என்ன பண்ணலாம், இதை சொல்லுங்கள். இது மிகப்பெரிய கேள்வி, நீங்கள் ரொம்ப சாதாரணமாக கேட்டுட்டீங்க. இப்போ ஒபிசிட்டி ஏன் வருது அப்படின்னா, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஜ் வைஸ் பிரிக்கலாம். பிறந்த குழந்தை, அதுக்கப்புறம் ஸ்கூல் பருவம், சைல்ட்ஹுட், அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட், அதுக்கப்புறம் லேட் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிரிவுகள் இருக்குங்க. அந்த ஒரு பிரிவுகளுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலோரிஸ் இன்டேக் இருக்குது. அது ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்ஸ்னு ஒரு டீம் இருக்குங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பீப்புள்ஸ்க்கும் இவ்வளோ தான் ஃபுட் எடுத்துக்கணும், இவ்வளோ தான் கலோரிஸ் எடுத்துக்கணுன்றது ஒரு வரையறை ஷெடியூல்டாகவே இருக்குது. நீங்கள் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பீயிங் மேல் பர்சன் இருக்காங்க, ஒரு 19லேருந்து 55 இயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்க சராசரியாக 2000 கலோரிஸ் எடுத்துக்கலாம், 2000 to 2500 கலோரிஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபீமேல் இருக்காங்க அப்படின்னா அவங்க 1800லேருந்து 2000 or 2300 வரைக்கும் நம்ம கலோரிஸ் எடுத்துக்கலாம். இந்த கலோரிஸ் இதையும் தாண்டி எடுக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் மைல்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு காலையில் எழுந்துக்கிறாங்க, லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் சமைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, மறுபடியும் நைட் படுத்துக்கிறாங்க அப்படின்றது இது மைல்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. செகண்டு மாட்ரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. மாட்ரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா காலையில் ஒரு 1/2 hour நடக்கிறாங்க, சாயந்தரம் ஒரு 1/2 hour நடக்கிறாங்க. அதிகப்படியான வேலைகள் வெஹிக்கல்லே போகாமல் பக்கத்து கடைக்கோ இல்லை பக்கத்து ஏரியாவுக்கோ போகிறப்போ நடந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க மாட்ரேட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பர்சன்.
லாஸ்ட்டு வந்து சிவியர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவங்களுக்குலாம் கலோரிஸ் வந்து நார்மல் கலோரிஸ் இன்டேக்கை விட அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இந்த கலோரிஸோட இன்டேக் மாறுது. நம்மள என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சராசரியாக காலையில் எழுந்துக்கிறோம், ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டீ காஃபி சாப்பிட்றோம். அந்த ஒரு டீயில் சுகர் கண்டென்ட் 2 ஸ்பூன் சுகர், அதுக்கப்புறம் அந்த டீ தூள், காஃபி தூள், அப்புறம் அந்த மில்கோட ப்ராடக்ட், இது எல்லாமே சேர்த்தாலே ஒரு 120 கலோரிஸ் வந்துடுங்க. அந்த 120 கலோரிஸ் நம்ம பேர்ன் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு டீக்கே இந்த நிலமை அப்படின்னா நம்ம அது மட்டும் சாப்பிட்றதில்ல, ஒரு நாளைக்கு 4 டீ சாப்பிடுவோம். அது இல்லாமல் மதியான டைமில் வேறு எதனா சூப் சாப்பிடுவோம், சாயந்தர டைமில் சூப் சாப்பிடுவோம், மதியானம் ஒரு பிரியாணி சாப்பிடுவோம், காலையில் ஒரு 7 இட்லி இல்லைனா ஒரு 4 தோசை இல்லை 5 தோசை, சாயந்தரம் ஒரு 4 இட்லி இல்லை 5 தோசை சாப்பிடுவோம். இது எல்லாமே ஒரு நாளைக்கு தேவைப்படுற கலோரிஸை விட பல மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒபிசிட்டியே வருது. இது நம்ம குறைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்ற இன்டேக்கோட குவான்டிட்டி கம்மி பண்ணணும். நியூட்ரிஷனல் குவான்டிட்டியாக கம்மி பண்ணுறது நல்லது. நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ரோ நியூட்ரிஷன், மைக்ரோ நியூட்ரிஷன் 2 இருக்குங்க. மேக்ரோ நியூட்ரிஷன்னா கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட்டு. மைக்ரோ நியூட்ரிஷன்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நான் எப்படிங்க மனப்பாடம் பண்ணுறது, இதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் அதிகமாக சாப்பாடு சாப்பிட்றீங்களா, சாப்பாடை கம்மி பண்ணுங்கள். சாம்பார் 2 வாட்டி போட்டுப்பீங்களா, அந்த காமெடியில் வர மாதிரி சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு சாப்பிட்றீங்களா, அதை கம்மி பண்ணிவிட்டு ஒரே ஒரு கப்பில் சாப்பாடு, மீதி எல்லாமே காய்கறிகள், பொரியல் சாப்பிடலாம். நீங்கள் சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு வகை வகையாக செய்கிறத விட ஒரு சாம்பார் ஒரு ரசம் வச்சுட்டு பொரியல் 2 பொரியல் வச்சுக்கலாம். 2 பொரியல் இல்லைனா கீரை அவியல், இல்லை கீரை மட்டுமே செஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சேலட், வெஜிடபிள் சேலட். ரைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள் சேலட், ஃப்ரூட் சேலட் அண்ட் பொரியல் இதை சாப்பிட்டிங்கன்னா கலோரிஸ்ன்றது கம்மியாக தான் தேவைப்படும், நமக்கு கம்மியாக தான் எடுத்துப்போம். இது வந்து ஓவர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு. அண்டர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிட்டுக்கணும். ப்ரோட்டீன்ஸோட கண்டென்ட் எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தா நட்ஸ் அண்ட் பல்சஸ், இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம காசே செலவு பண்ணாமல் கம்மி காசு செலவு பண்ணால் போதும், ப்ரோட்டீன் எதில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் கிரவுண்ட் நட் தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஏன்னா கிரவுண்ட் நட்டில் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அதிகமான எனர்ஜிஸுமே இருக்குது. நம்ம சாதாரணமாக எல்லா கடையிலையுமே கிரவுண்ட் நட் கிடைக்கும். அதை வாங்கிட்டு நம்ம ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிட்டு உடம்பு அதிகப்படுத்திக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு தெளிவான பதில். நிறைய பேருக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட வந்துட்டு ரொம்ப எல்லாருக்குமே புரிகிற அளவுக்கு ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டீங்க. இதுதான் காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க. இப்போ இன்னொரு விஷயம் பண்ணலாம். இப்போ இந்த ஒபிசிட்டியில் இருக்கிறவங்க, அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க என்ன உணவை சாப்பிடலாம், என்ன உணவை சாப்பிடக்கூடாது, ஃபுட் பி இன்க்ளூடட், ஃபுட் பி அவாய்டட், என்ன அவங்க எடுத்துக்கலாம், எடுக்க வேண்டாங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க, உங்கள் சஜஷன். ஓகே, இப்போது ஒபிசிட்டியாக இருக்கவங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, நார்மலாகவே பேக்கடில் வர ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஜங்க் ஃபுட்ஸ், இந்த சிப்ஸ் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்க ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் இந்த பீஸா, பர்கர், கூல் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே என்ன ஆகுனா ஹை கலோரிஸ் ஃபுட் கண்டென்ட்டு. இப்போ ஒரு ஃபுட்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்போ 2 நாளில் கெட்டு போகுது அப்படின்னா அதோட கண்டென்ட் வந்து உடம்பு ரொம்ப நல்லது. ஏன்னா 2 நாளில் கெட்டு போகிற பொருளை நம்ம ஃபஸ்ட்டு நாளே சாப்பிட்றது நல்லது. எந்த ஃபுட்டு 6 மாதம் இல்லை 1 வருஷம் கெடாமல் இருக்குது அப்படிலாம், அதெல்லாம் வந்து கார்பனேட்டட் ஜூஸஸ், அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் பேக்கட் ஐட்டம்ஸ், இது எல்லாமே வந்து நேச்சுரலாக இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக நிறைய கண்டென்ட் அதில் போட்டு பதப்படுத்தி அப்படி வச்சுருக்காங்க. அப்படி வச்சுருக்கிறதுனால அதில் ஹை கலோரிஸ் வந்து ஈஸியாக வந்துடுது. அதை நம்ம தினமுமே எல்லா வேலையும் நம்ம சாப்பிட்றோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை தான் அதிகமாக சாப்பிட்றோம். அது சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா தேவைக்கும் அதிகமான எனர்ஜிஸ் வந்து நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆகுது. அது சாப்பிட்றது நான் தப்பு சொல்ல மாட்டேங்க. அதை சாப்பிட்டுட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக அதிகமான எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை யோகாசனம் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை சைக்கிளிங், ஜாகிங், ஸ்விம்மிங் பண்ணாமல் இருந்தாலோ அதுதான் நம்ம உடம்புல கலோரிஸாக சேருது, அதுதான் உடம்புல பாதிப்பாக இருக்குது. இப்போது நம்ம ஒபிஸாக இருக்கவங்களுக்கு பேக்கட் ஐட்டம்ஸ், பீஸா அண்ட் பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதெல்லாம் கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் லீனாக இருக்கவங்க என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டாங்க. லீனாக இருக்கவங்களுக்கு மால் நியூட்ரிஷன்ஸ் இருக்கா இல்லையான்னு முதல்ல நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு எந்த மால் நியூட்ரிஷன்ஸ் கம்மியாக இருக்கோ அதை அந்த நியூட்ரிஷன் அதிகப்படுத்துறதுக்கு சப்ளிமெண்ட்ஸோ இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் செலக்டடாக சாப்பிட்றது நல்லதுங்க. எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் உடம்பு எடை கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடலாங்க. இப்போது வெஜிடேரியனாக இருக்கவங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதில் அதிகமாக இருக்குன்னா வேர்க்கடலைன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட்நட்டில் அதிகமாக இருக்குது, பல்சஸ் அதிகமாக சாப்பிடலாம், சீரியல்ஸ் சொல்லக்கூடிய தானியங்கள் அதிகமாக சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்னு சொல்லக்கூடிய முளைக்கட்டின தானியங்கள் சாப்பிடலாம்,
சிறுதானியங்கள் அதிகமாக சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக சாப்பிடலாம். இந்த ஃப்ரூட்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்குது. நான் சொல்லப்போனால் அண்டர் வெயிட்டாக இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அண்டர் வெயிட்டாக இருக்கவங்கன்னா ஜாலியாக சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த ஃபேட்டி லிவர், அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் ஒன்று தான் ஃபேட்டி லிவர். இதிலிருந்து விடுபடுவது எப்படி? உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருங்க. அது ஒன் ஆஃப் த காரணம் தான் ஃபேட்டி லிவர். அதில் மெயினாக உடல் எடைகள் அதிகமாக இருக்கவங்களுக்கு வரக்கூடியது வந்து டயபெட்டிஸ் சொல்லக்கூடியது. இப்போது 35 வயசு மேலே தாண்டினாலே எல்லாருக்குமே டயபெட்டிஸ் இருக்கா அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. நம்ம உடல் எடைகள் அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய டயபெட்டிஸ், நீங்கள் கேட்ட மாதிரி ஃபேட்டி லிவர், ஃபேட் வந்து எல்லா ஆர்கன்ஸ்லையுமே போய் செடிமெண்ட் ஆகும். அப்படி செடிமெண்ட் ஆகிறது லிவரில் போய் செடிமெண்ட் ஆகிறது தான் ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடியது. அந்த ஃபேட்டி லிவரை நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுடைய பரிந்துரைகள் பேரில் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். அவங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு சரியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாலும், இல்லை உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைங்க, நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம்ன்ற ஒப்பீனியன் கொடுத்துட்டுக்கப்புறம் நம்ம ஃபிசியோதெரப்பி மூலியமாவோ இல்லை ஃபிட்னஸ் ட்ரைனர் மூலியமாவோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பாடி வெயிட்டை குறைக்கலாம். ஜென்ரலைஸ்டாக லிவரில் இருக்கிற ஃபேட்டை மட்டும் குறைக்க முடியுமான்னு கேட்டால் அந்த மாதிரி இன்னும் டெக்னாலஜி நம்மளுக்கு இன்னும் வரலை. ஜென்ரலாக உடம்பு ஃபுல்லாக இருக்கிற ஃபேட்டை கம்மி பண்ண முடியும் நம்மளால். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏரோபிக் அண்ட் அனரோபிக் எக்ஸசைஸ்னு இருக்குங்க. 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஏரோபிக்ன்றதுன்னு பார்த்தா சைக்கிளிங், ஜாகிங், வாக்கிங், ஸ்விம்மிங், ரன்னிங், இது எல்லாமே ஏரோபிக் எக்ஸசைஸ். நம்ம வெளிப்புறத்தில் அட்மாஸ்பியரில் வெளியே வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே ஏரோபிக் எக்ஸசைஸ். பாடி வெயிட் நல்லா குறைக்கணும், ஹெல்த்தியான பாடி வெயிட் டெவலப் பண்ணணும், நம்மளோட ஹார்ட்னு சொல்லக்கூடிய கார்டியோ ஃபிட்னஸ் நல்லா வரணும் அப்படின்னா ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மசில் பில்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக நம்ம மாற்றணும், ஜிம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அது எல்லாமே அனரோபிக் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி 2 வகையான எக்ஸசைஸ் இருக்குது. இது மூலிமா நம்ம வந்து பாடி வெயிட் குறைச்சி சார் கேட்ட மாதிரி ஃபேட்டி லிவரும் கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இந்த அதிக வெயிட்டாக இருக்கக்கூடியவர்கள் உடல் எடையை குறைக்க என்ன யோகாசனம் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யோகாசனம் பொறுத்த வரைக்கும் என்ன வரும், என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மைண்ட், பாடி, வெல்னஸ், இது 2 எல்லாமே சேர்ந்தது தான் யோகாசனம். ஓகேங்களா? நம்ம வந்து யோகாசனம்ன்றது நம்ம மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கும், நம்மளுடைய ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆகிறதுக்காகவும், நம்மளுடைய டோட்டல் பாடியில் இருக்க டைட்னஸ் அண்ட் ஸ்டிஃப்னஸை கம்மி பண்ணுறதுக்கும் யோகா வந்து மிகப்பெரிய ஒரு மெத்தடாக உதவியாக இருக்கும். யோகாசனம் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன், நம்மளுடைய இன்வால்மெண்ட் டு பர்ஃபார்ம் எனி பர்டிகுலர் ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. யோகாசனம் மூலயமா நம்மளுக்கு பாடி வெயிட் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், எக்ஸசைஸ் பண்ணி, அதாவது ஏரோபிக் எக்ஸசைஸ், அனரோபிக் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை குறைக்கிறத ஃபாஸ்ட்டுக்கு யோகாசனம் பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா யோகாசனம் மூலயமா நமக்கு பாடி வெயிட் கம்மி பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட்டாக வர மாதிரி இருக்கும். ஹெல்த்தியாக பாடி வெயிட் குறைக்கணும் அப்படின்னா குறைஞ்சது 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட ஆக வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே அவங்கவுங்களுடைய இன்வால்மெண்ட்டும். இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க, யோகாசனம் மட்டும்தான் பண்ணி உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னா அது வந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ், சைக்கிளிங் பண்ணுறீங்க, கூடவே டயட்டும் பண்ணுறீங்க, அது கூட யோகா பண்ணுறீங்க, அதுக்குள்ளே ஃபிட்னஸ் ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய உடல் எடை நல்லாவே குறைய வாய்ப்புகள் இருக்குது. யோகா மட்டுமே பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், யோகா பண்ணுங்கள், அது கூடயும் டயட்டரி அட்வைஸ் எடுத்துக்கோங்க, ப்ராப்பர் ஃபுட் இன்டேக் எடுத்துக்கோங்க, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணுங்கள், கூடவே மெடிடேஷன் பண்ணுங்கள், அது கூட யோகாவும் பண்ணுறது நல்லதுன்னு நான் சொல்லுவேங்க. நேர்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப பொறுமையாக டாக்டருடைய பரிந்துரையை கேட்டுக்கொண்டு இருந்தீங்க. மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள், இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா அறிவுரைகள் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக டாக்டர் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கிறார். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அவருடைய நம்பரை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் நீங்கள் டாக்டரை சந்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சந்திக்கலாம். உங்களை வந்து சந்திப்பதற்கு கூட அப்பாயின்மெண்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற நல்ல அற்புதமான மக்கள் பணியில் உங்களை மீண்டும் மீண்டும் வந்து சந்திக்கிறோம். அதுவரை இப்பொழுது தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.